Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. சன் டிவியின் தமிழ் மாலை இரவு 6 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 11 மணி வரைக்கும் போகும். அப்போ அதில் வந்து நிகழ்ச்சிகள் நிறையா பண்ண பிறகு ராஜ் டிவி வந்து வரிசையாக சேட்டலைட் சேனல் வந்த பிறகு இந்த பொங்கல், தீபாவளி, ஏப்ரல் 14 இந்த மாதிரி முக்கிய நாட்கள்லாம் எழுதப்படாத விதி வந்து ஒரு பட்டிமன்றம் வச்சிடணும். அந்த அட்லாண்டா தமிழ் சங்கத்திலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அவங்க ராஜாவை பொறுத்த வரைக்கும் இந்த சம்மந்தப்பட்ட ராஜா யார் அப்படின்னா சாலமன் பாப்பி, எல்லாருக்கும் தெரியும், பிரபலியமான பட்டிமன்ற பேச்சாளருடைய சொந்த அண்ணன் மகன் தான் இந்த ராஜா. இந்த பட்டிமன்றத்துக்குள்ளேயே நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு, எவ்வளவோ பேச்சாளர் இருக்கிறாங்க, அவங்கள உள்ள விடாம இவங்க ஒரு குரூப்பிசம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் பட்டிமன்றம் பேசக்கூடியவங்க இருக்காங்க. பல பேர் பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு பெரிய பாலிடிக்ஸுங்க அப்படின்றாங்க. அதுக்குள்ள பணம், பேரு, புகழ், பர்சனல் லைஃப், ஏகப்பட்ட விஷயம் சொல்றாங்க. தோண்ட அதை நம்ம டீட்டெயிலா போனா ஐயோ இது சினிமாவை விட இது பயங்கரமான ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கும் போலயே. அப்ப அவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க இருக்க தமிழ் குடும்பத்துல என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துறேன், நான் வந்து டின்னர் கொடுத்துறேன், நான் வந்து லஞ்ச் கொடுத்துறேன்னு அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிறாங்க. சாப்பிட்டது செட்டிநாடு சாப்பாடு மாதிரி இருக்கே அப்படின்னு இருக்கிறாரு. நீங்க செட்டிநாடா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவரு உங்க சொந்தமா இல்லைங்க. அப்ப அவரும் சொந்தம் இல்லைங்க. அப்ப அவரும் சொந்தம் இல்லைங்க. அப்ப நீ என்ன ஜாதின்னு கேட்டுருவான். யாருமே தெரியல நீ எந்த ஜாதி அப்படின்னு கேட்டுருவான். ஜாதியை கேட்கறதுக்கு, ஊரை கேட்கறது, தெருவை கேட்கறது, குலதெய்வம்லாம் கடைசியா கேட்பாங்க. முதல்ல கேட்கறது வந்து எந்த ஊரு அப்படின்னு ஊரை கேட்டுருவாங்க. அப்ப அந்த ஊர்ல யாராவது கம்யூனிட்டி பெருசுன்னு கேட்குறாங்க. இவர் என்ன சொல்றாரு, நான் செட்டிநாடு சாப்பாடான்னு கேட்டேன், அவங்கள வந்து குறிப்பிட்ட கம்யூனிட்டி சொல்லி நான் கேட்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது அந்த சர்வ் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கரெக்ட் ஆயிடுச்சு. இவர் அடுத்த நாள் வீடியோ போட்டுன்னா சொல்றாரு, நான் அந்த மாதிரி ஆள் இல்லை, நான் வந்து எனக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் கிடையாது, தமிழ் சமூகத்திற்காக ஒன்று திணிந்து வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இந்த தன்னிலை விளக்கம் இந்த மக்களுக்கு கொடுத்தவர் அந்த சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்டே கொடுத்துதான் பிரச்சனை முடிஞ்சிருக்குமே. தமிழ் சங்கங்களுக்குள்ளேயே நிறைய சாதிய ரீதியான இது இருக்குன்றாங்க. வந்து உள்ளுக்குள்ள சினிமாக்குள்ளேயும் ஜாதி வந்துருச்சு அப்படிங்கிறது உண்மைதான். இன்னைக்கு சினிமாக்குள் ஜாதி பார்க்கப்படுகிறது. ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில ஜேர்னலிஸ்ட் சுபேர் சார் நம்ம கூட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நேற்று காலையில திடீர்னு பார்த்தா ஒரு விஷயத்த தொடங்கிட்டாங்க சார். அந்த வந்ததுல இருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, நிறைய பேர் பேசுறது சினிமாவிலும் சாதி பற்றின பேச்சு இருக்குதா, சாதி இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி. என்னடா அப்படின்னு பார்த்தா பேச்சாளர் ராஜா அவர்கள் வந்து ஒரு பெண்ணுக்கிட்ட ஜாதி குறித்து கேட்டதா சொல்லப்படுது சார். சினிமாவில் இருக்குதா, அப்படி நடந்தது உண்மையா அப்படின்ற ஒரு கலவையான பேச்சு வந்துட்டு இருக்கு. இது எப்படி பார்க்கல? இது சினிமா சர்க்கிள்குள்ள வராது. சினிமா அவுட் ஆஃப் சினிமா. அது பட்டிமன்றம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா அந்த சேட்டலைட் சேனல்ஸ் வந்த பிறகு அது பட்டிமன்றங்கள் வந்து பெருசாக கொண்டாடப்பட்டது. முன்னாடி காலங்கள் வந்து பட்டிமன்றம் இருக்கும். பட்டிமன்றங்களை எப்படி நடத்துவாங்கன்னா, அதாவது கோயில் திருவிழாக்களில், திருமண வீடுகளில், முக்கியமான நிகழ்ச்சிகளில் பழைய பாட்டா, புது பாட்டா, வெஞ்சி இருப்பது கண்ணாசன் பாட்டா, வைரமுத்து பாட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த தலைப்புகளில் பட்டிமன்றம் நடக்கும். அந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் வந்து பேசுவாங்க, ஊருக்கு போவாங்க. அப்படி இருந்த காலம் வந்து சேட்டலைட் சேனல் வந்த பிறகுதான் பட்டிமன்றம் பேசக்கூடியவர்கள் வாழ்க்கை வந்து வெளிச்சமாச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் இன்னைக்கு வரைக்கும் பட்டிமன்றம் பேசிக்கிட்டுலாம் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து சாலமன் பாப்பையை விட சீனியரான பட்டிமன்ற பேச்சாளர். அது மாதிரி நிறைய பேர் அடையாளம் தெரியாத பட்டிமன்ற பேச்சாளர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்குலாம் அந்த ஊரில் அடங்கிடுவாங்க, அந்த பகுதிகளில் ஒரு பேச்சாளர் அடங்கிடுவாங்க. கல்லூரியில் வேலை பார்ப்பாங்க, அலுவலகத்தில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்ப்பாங்க, அப்படி வேறு இலக்கிய நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருப்பாங்க, புத்தகம் போடுவாங்க, எழுத்தாளராக இருப்பாங்க. அதனால் அந்த ஏரியாக்குள் பேசக்கூடிய பட்டிமன்ற பேச்சாளர் இருப்பாங்க. அவங்களுக்கு பெருசாக வெளிச்சம் கிடைக்காது. நமக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் ஆசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர், அவருடைய மாணவர் வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க தெரியக்கூடிய பேச்சாளர். ஆனால் அவர் அந்த வட்டத்துக்குள்ளேயே அடைச்சிருக்கிறார். எனக்கு அவர் சொல்றாரு, எனக்கு நான் என்னுடைய மாணவன், நீ வந்து பெரிய அளவில் போயிட்ட, பரவாயில்ல, சந்தோஷம், பட் நான் ஒரு இடத்துக்குள்ள அடைஞ்சிக்கிட்டேன் அப்படின்றாரு. அப்போ இந்த ஊடக வெளிச்சம் அடிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் இந்த பட்டிமன்றத்தில் பேசக்கூடியவர்கள் ஸ்டாராக மாறினாங்க. அது 94, 96 தான் இந்த சேட்டலைட் சேனல் வருது. சன் டிவி முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மாலை நேரத்தில் சன் டிவியின் தமிழ் மாலை இரவு 6 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 11 மணி வரைக்கும் போகும். அப்போ அதில் வந்து நிகழ்ச்சிகள் நிறையா பண்ண பிறகு ராஜ் டிவி வந்து வரிசையாக சேட்டலைட் சேனல் வந்த பிறகு இந்த பொங்கல், தீபாவளி, ஏப்ரல் 14 இந்த மாதிரி முக்கிய நாட்கள்லாம் எழுதப்படாத விதி வந்து ஒரு பட்டிமன்றம் வச்சிடணும். அந்த தலைப்பு ஏதாவது தலைப்பு, வீட்டை பாதுகாப்பது பெண்களா ஆண்களா,
பழைய பாட்டா புது பாட்டா அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு பட்டிமன்றத்தை வச்சு அதில் பேசக்கூடியவர்களுக்கு என்ன ஆச்சுன்னா புகழ் வெளிச்சம் கிடைக்க ஆரம்பிச்சது. உடனே பட்டிமன்றங்களே உலகம் முழுக்க நடத்த ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் பட்டிமன்றங்கள் கடல் தாண்டி போனதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் வாழ்றாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் மட்டும் கிடையாது, இலங்கை தமிழர்களுமே இன்னைக்கு வந்து பரவலாக உலகம் முழுவதும் வாழ்றாங்க. இப்போ அவர்களுக்கு வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தை, நம்மளுடைய மொழியை வேற இடத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்கப்ப பேசுறப்ப அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதனால தான் அந்த இசை கச்சேரி நடத்துறது, ஸ்டார் நைட்ஸு, இந்த மாதிரி பட்டிமன்றங்கள் நடத்துறவங்கள அவங்க அந்த மாதிரி தமிழ் சங்கங்கள் வச்சிருக்காங்க. எல்லா நாட்டிலையுமே தமிழ் சங்கம் இருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் தமிழ் சங்கம் இருக்கு. நான் சொல்றது ரொம்ப கம்மி, நிறைய தமிழ் சங்கம். அதில் அமெரிக்காவில் குறிப்பாக வந்து 10க்கும் மேற்பட்ட தமிழ் சங்கங்கள் இருக்கு. அப்படி ஒரு தமிழ் சங்கம் தான் அட்லாண்டா தமிழ் சங்கம். அந்த அட்லாண்டா தமிழ் சங்கத்திலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அவங்க ராஜாவை பொறுத்த வரைக்கும் இந்த சம்மந்தப்பட்ட ராஜா யார் அப்படின்னா சாலமன் பாப்பி, எல்லாருக்கும் தெரியும், பிரபலியமான பட்டிமன்ற பேச்சாளருடைய சொந்த அண்ணன் மகன் தான் இந்த ராஜா. இவர் வந்து ஒரு பேங்க்ல வேலை செய்தார், கீழமாத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் அங்கே தான் பிறந்து வளர்றாரு. அங்கே பேங்க்ல வேலை செய்கிறாரு. அப்போ இவர் சாலமன் பாப்பியா ஒரு கல்லூரிய தமிழ் பேராசிரியராக இருக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, இவர் பட்டிமன்றத்துக்கு வரப்போ அண்ணன் மகனையும் உள்ள கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து இவரையும் அப்படி கூடயே டெவலப் பண்றாரு. அப்புறம் இவர் சினிமாவுக்கு போறப்ப அவரையும் சினிமாவுக்கு கூட்டு வர்றாரு. அவருக்கு ஒரு பின்புலமா இருந்து அப்படி பக்கப்பலமா இருந்து அப்படி தூக்கி விட்டது வந்து சாலமன் பாப்பியா. இது ஒரு பக்கம் இருந்தா கூட இந்த பட்டிமன்றத்துக்குள்ளேயே நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. எவ்வளவோ பேச்சாளர் இருக்கிறாங்க, அவங்கள உள்ள விடாம இவங்க ஒரு குரூப்பிசம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் பட்டிமன்றம் பேசக்கூடியவங்க இருக்காங்க. அவங்கள விட நல்லா பேசவங்க நாங்க இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பட்டிமன்ற பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. அவங்கள ஏதோ ஒரு வேலையில் பார்த்துட்டு இருக்காங்க, என்னைக்காவது ஒரு நாளைக்கு நிகழ்ச்சிக்கு போவாங்க, அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேக் போனா ஆள் இருக்கிறாங்க, அதனால இவங்களை வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி அப்படியே பண்ணிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்குள்ளதான் அந்த பட்டிமன்றமே சொல்லந்துகிட்டே இருக்கும். கூட அந்த முகங்கள் தான் அதிகமா. ஆமா, புதுசா ஆட்கள் வர்றது ரொம்ப ரிஸ்க். இதுக்குள்ள ஒரு பெரிய பாலிடிக்ஸே இருக்குங்க. இது சம்பந்தமா நம்ம பல பேர்த்து பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு பெரிய பாலிடிக்ஸுங்க அப்படின்றாங்க. அதுக்குள்ள பணம், பேரு, புகழ், பர்சனல் லைஃப், ஏகப்பட்ட விஷயம் சொல்றாங்க. தோண்ட அதை நம்ம டீட்டெயிலா போனா ஐயோ இது சினிமாவை விட இது பயங்கரமான ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கும் போலயே அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்படி ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் தான் ராஜா. எல்லாருக்கும் தெரியும், சன் டிவியில காலையில பேசுவாரு, படங்கள்ல நடிச்சாரு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்போ தான் என்ன பண்றாருன்னா, அவர் இந்த அட்லாண்டா தமிழ் சங்கத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. இந்த வெளிநாடு நிகழ்ச்சி நடத்துறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் நமக்கு இந்தியன் ஃபுட் கிடைக்காது. ரெஸ்டாரண்ட் இருக்கும், இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கும். இப்போ அட்லாண்டாவில் அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்க தமிழ் குடும்பத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துறேன், நான் வந்து டின்னர் கொடுத்துறேன், நான் வந்து லஞ்ச் கொடுத்துறேன்னு அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிறாங்க. செப்பரேட்டா பிரிச்சுக்கிட்டு வந்த கெஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஹானர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்க. அது மாதிரி இவர் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாரு. இவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ லஞ்சோ ஏதோ ஒன்று ரெடி பண்ணிட்டு அவங்க கொண்டு போய் சர்வ் பண்றாங்க. ஒரு ஃபேமிலிக்கு அன்னைக்கு அந்த ஃபுட்டை வந்து அந்த ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டு அப்போ போய் அவங்க சர்வ் பண்ணிட்டு இருக்கிறப்ப சாப்பிட்டு இருக்காரு. சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு வாழ்த்திட்டு வந்தா பரவாயில்ல, சாப்பிட்டது செட்டிநாடு சாப்பாடு மாதிரி இருக்கே அப்படின்னு இருக்கிறாரு. நீங்க செட்டிநாடா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது இந்த சாதியை கேட்கறதுக்கு பல வழிமுறைகள் இருக்கு. கண்டிப்பா ஒரு ஊரை சொல்லிட்டோன்னு போதும். ஒரு ஊரை சொன்னோன்னே என்ன பண்ணுவான்னா, தெளிவானாலாம் அந்த ஊர்னா நீங்க எந்த தெருவு அப்படின்னு கேட்பான். தெருவை வச்சு சாதியை கண்டுபிடிச்சிடும். அதுவும் அவனுக்கு கன்ஃபியூஸா இருந்ததுன்னா, அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியமான சாதி தலைவர்கள் பேரை 3 பேரை சொல்லுவான். அவரு உங்க சொந்தமா இல்லங்க, அப்ப அவரும் சொந்தம் இல்லைங்க, அப்ப அவரும் சொந்தம் இல்லைங்க, அப்ப நீ என்ன ஜாதின்னு கேட்டுருவான். யாருமே தெரியல நீ என்ன ஜாதி அப்படின்னு கேட்டுருவான். அடுத்த கட்டமா நிறைய இடங்கள்ல இன்னைக்கு வீரவசனமா பேசக்கூடிய சமூக நீதி பேசக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களே ஆஃப் த கேமராவா என்ன ஜாதின்னு கேட்பான். நிறைய நடந்திருக்கு, எனக்கே நடந்திருக்கு. நமக்கு தெரியாத அடையாளத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. நமக்கு வந்த ஒரு முக்கியமான ஒரு கட்சியினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கிறாரு. அவரை ஒரு இன்டர்வியூ பண்ற ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு ஆஃப் ரெக்கார்டா உட்காந்து டீ சாப்பிட்டு பேசிட்டு இருக்கப்ப கூட வந்து கேமராமேன் தம்பி ஒருத்தர் கேட்கறாரு, நம்ம எந்த ஊரு? தர்மபுரியில எங்க அப்படின்னு கேட்டு வந்து ஒரு இடத்துக்கு முன்னாடி என்ன ஆளுப்பா அப்படின்ட்டாரு. இது அவங்க கேட்கறதுக்கு பல வழிமுறைகள் வச்சிருக்காங்க. ஜாதியை கேட்கறதுக்கு, ஊரை கேட்கறது, தெருவை கேட்கறது, குலதெய்வம்லாம் கடைசியா கேட்பாங்க. முதல்ல கேட்கறது வந்து எந்த ஊரு அப்படின்னு ஊரை கேட்டுருவாங்க. அப்ப அந்த ஊர்ல யாராரு கம்யூனிட்டி பெருசுன்னு கேட்குறாங்க. அப்ப அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலியமான ஒருத்தர் கேட்பான். அப்புறம் உனக்கு சொந்தமாப்பா? ராமகிருஷ்ணன் உனக்கு சொந்தமா? இல்லைங்க. அப்ப செல்வேந்திரன் உனக்கு சொந்தமா? அப்ப அவரும் இல்லை.
இப்ப தர்மர் உனக்கு சொல்லுவாங்க இப்படியே கேட்டு வருவாங்க. ஓகே. கேட்டு வந்து சாதியை கண்டுபிடிக்கிற வேலையை பண்ணுவாங்க. ஏறக்குறைய அவர் அந்த வழிமுறையை செஞ்சாரோங்கிறது தெரியல. சாப்பாடு கொடுத்துருக்கீங்க, சாப்பாடு கெட்டிநாடு சாப்பாடு மாதிரி இருக்கே அப்படின்னு இருக்காரு. எந்த சாப்பாடாக நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானா? கடல் கடந்து போய் அதை ஆராய்ச்சி பண்ணணுமா? நல்லா பண்ணிருக்கீங்க, எங்க ஊர் சாப்பாடு மாதிரி இருக்கு, செட்டிநாடு சாப்பாடு மாதிரி இருக்குன்னா முடிஞ்சு போச்சு. ஆமா, காரைக்குடி சாப்பாடு மாதிரியே இருக்குங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இதுக்குள்ள ஒரு நிறைய அர்த்தம் இருக்குன்னு வச்சுங்களேன். செட்டிநாடு சாப்பாடு மாதிரியே இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்க செட்டிநாடு சாப்பாடு அந்த பகுதியா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லன்னு இருக்கிறாங்க. அதோட முடிச்சிருக்கலாம். திருப்பி ஒரு முறை அழுத்தி கேட்டதாக அவங்க சொல்றாங்க. இப்ப செட்டிநாடு இல்லைன்னா அப்படின்னு கேட்டிருக்காரு போல. இவர் என்ன சொல்றாரு, நான் செட்டிநாடு சாப்பாடான்னு கேட்டேன், அவங்கள வந்து குறிப்பிட்ட கம்யூனிட்டி நான் சொல்லி நான் கேட்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது அந்த சர்வ் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கரெக்ட் ஆயிடுச்சு. அவங்க தம்பிகிட்ட, சென்னை மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு தம்பிகிட்ட சொல்றாங்க. அவரும் ஒரு பதிவு போட்டுறாரு, இந்த மாதிரி என் தம்பி எங்க தங்கச்சி வீட்டில் போய் சாப்பாடு பண்றப்ப இந்த மாதிரி கேட்டுட்டாரு, அவங்க தங்கச்சிக்கு பெரிய மன வருத்தம் ஆகி போச்சுன்னு ஒரு பதிவு போடுறாரு. அதை எடுத்து சோசியல் மீடியா முழுவதும் பயங்கரமா பரவலா போகுது. அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோ தான் மேலும் சந்தேகத்தை கிளப்பிச்சு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, குறிப்பிட்டு அவங்களுக்கே போனை போட்டு, ஆமா நான் ஏதோ ஒன்று கேட்டேன், நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க போல, நான் அந்த அர்த்தத்தோட கேட்கல, அந்த ஆளும் இல்ல, நான் சொன்னது ஒண்ணு நீங்க புரிஞ்சது ஒண்ணு, ஏதோ மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம். இவர் அடுத்த நாள் வீடியோ போட்டுன்னா சொல்றாரு, நான் அந்த மாதிரி ஆள் இல்லை, நான் வந்து எனக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் கிடையாது, தமிழ் சமூகத்திற்காக ஒன்று திணிந்து வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இந்த தன்னிலை விளக்கம் இந்த மக்களுக்கு கொடுத்தவர் அந்த சம்பந்தப்பட்ட ஆட்கள்கிட்டே கொடுத்துருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்குமே. அப்ப இவர் பேசி வீடியோ போட்டு கொஞ்ச நேரத்துல அவங்க தம்பியே திருப்பி ஒரு போஸ்ட் போடுறாரு, என் தங்கைக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது, அது தங்கையின் கணவர் தைரியமா இருக்கிறாரு, என் தங்கை கொஞ்சம் இதுல வந்து கொஞ்சம் ஆசிலேஷன் ஆயிட்டாங்க, இது அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, அழுத்தம் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு வீடியோ போடுறாரு அப்படின்றாங்க. அப்ப இதுல யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய்ன்னு தெரியல. சரி, இப்போ ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக வீடியோ போட்டு அவர் வந்து அவங்க மனசு புண்படி ஏதாவது நடந்திருந்தா, நான் பேசியிருந்தா அவங்களுக்கு தப்பா புரிஞ்சிருந்தா மன்னிப்பு அப்படின்னு கேட்டிருந்தா முடிஞ்சிருக்கு. நான் அந்த அர்த்தத்தோட சொல்லல, ஆனா அவங்களுக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இது ஒரு பிரச்சனையா விவாதமாயிருச்சு. நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது, நான் சொன்னது அவங்களுக்கு தப்பா இருந்தது, அவங்க மனசு காயப்பட்டிருந்தா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவோம், நான் வந்து அதுக்காக பகிரங்கமா மன்னிப்பே கேட்டுக்கிறேங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு முடிச்சிருந்தாருன்னா அது முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி பேக் ஸ்டோரியா சில ஸ்டோரி சொல்றாங்க, இவர் வந்து அழுத்தம் கொடுக்கப்படுது அப்படின்னு பாக்குறாங்க. இப்ப இன்னொரு கூடுதல் தகவல் விசாரிக்கிறவன், தமிழ் சங்கங்களுக்குள்ளேயே நிறைய சாதிய ரீதியான இது இருக்குன்றாங்க. அங்க இருக்கிறவன் தான் கடல் தாண்டி போய் அந்த சாக்கடை தூக்கிட்டு அங்க போயிருக்காங்க, கடல் தாண்டி அங்க போயிட்டு அந்த தமிழ் சங்கங்களுக்குள்ளேயே சில சாதிகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு நிறைய சம்பவங்கள் இருக்கு சொல்லலாம். விசாரிக்கிறவன் தோண்ட நிறைய சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரை பேசுவதற்காக கூப்பிட்டு இருக்கிறாங்க ஒரு தமிழ் சங்கத்துல. அந்த தமிழ் சங்கம் எந்த ஒரு நாடும் வேண்டாம், இதுவும் வேண்டாம், அது எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தருக்கு நடந்த சம்பவம். அவரை வந்து ஒரு நிகழ்ச்சியில பாக்குறாங்க, அவர்கிட்ட பேசுறாங்க, நம்ம தமிழ் சங்கத்துக்கு வாங்க ஒரு முறை பேசுற அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரின்ட்டாங்க. அவருடைய விசிட்டிங் கார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் போய் சொல்றோன்றது பிறகு அவரை பத்தி விசாரிச்சுக்கிறாங்க. இவர் என்ன கம்யூனிட்டி அது இதுன்னு விசாரிச்சதுக்கு பிறகு அப்படியே அதை அந்த மேட்டரை சைலண்ட் பண்ணிட்டு வேற ஒருத்தர் கூப்பிட்டு விட்டாங்க. அப்ப என்னடா ஏன் நம்மளை கூப்பிட்டாங்க, அதுக்கு பிறகு நம்மள இது பண்றாங்கன்னு விசாரிச்சு பாக்குறப்ப அது ஒரு சாதி ரீதியான ஒரு அமைப்பு மாதிரி தமிழ் சங்கங்கிற பேர்ல ஒரு சில பேர் அதுக்குள்ள செயல்படுறாங்கன்றாங்க. அப்ப இது வந்து கடல் தாண்டி நீங்க இந்தியா விட்டு ஃபிளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சுனாலே உங்களை வெளிநாட்டுக்காரன் இந்தியனை தான் பார்ப்பான். நீ எந்த ஜாதின்னு பார்க்க மாட்டான், எந்த மதம்னு பார்க்க மாட்டான், நம்ம பாஸ்போர்ட்டை வாங்கி இந்தியனான்னு கேட்பான். அதோட முடிஞ்சு போச்சு. அங்கேயும் போய் நீங்க ஒரு பொழைக்க போன இடத்துல, வாழ போன இடத்துல, கடல் தாண்டி வெளிநாட்டுல வாழ்றவங்கள்ட்ட தான் நமக்கு வந்து இந்த தமிழ் பேசக்கூடிய அருமை தெரியும்பாங்க. நம்ம கண்கணா தேசத்துல ஒருத்தரை பாக்குறோம், நம்ம மொழியில பேசுறோம், நம்ம உணர்வோட இருக்கிறாங்க அப்படின்னு. அங்கேயும் போய் நீங்க மனுஷனை வந்து சாதியா பாக்குறது, மதமா பாக்குறதுங்கிறது ஒரு அருவருப்பத்தக்க விஷயமா இருக்கு. சங்கங்களுக்குள்ளே இந்த மாதிரியான பாகுபாடு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடா அவர் பேசியிருப்பாருங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஓகே, அது குறித்து அது சார்ந்து பேசியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதுக்கு முன்னாடி இந்த செய்தி நேத்துல இருந்து தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு வராங்களோ அவங்க வந்து எப்படி அவங்க பாஸ்போர்ட் மூலமா எந்த ஒரு விஷயமும் பாஸ் ஆகாம இருக்கோ அதே மாதிரி இந்த சாதின்றதையும் எடுத்துட்டு வராம இருக்காங்களா அப்படின்றதையும் நீங்க பார்த்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா இது வந்துச்சா என்னன்னு தெரியல. ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. எந்த அளவுக்கு இது இருக்குது சார்? அதாவது இந்த சம்பவம் எங்க நடந்துச்சுன்னா ஆஸ்திரேலியாவில் அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டம்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. முற்போக்கு சிந்தனையாளர், திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் எல்லாம் சேர்ந்து அங்க ஒரு போறாங்க.
திராவிடர் கழகத்துலேருந்து அருண்மொழி அவங்க போயிருக்கிறாங்க, ஓவியா அவங்க போயிருக்கிறாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாத்தி செல்மா அவங்க போயிருக்கிறாங்க, எல்லாரும் போயிருக்கிறாங்க. அப்போ போயிருக்க ஆஸ்திரேலியாவினுடைய அந்த எம்பசி ஆஃபீஸர்ஸ்ட்ட இவங்க ஒரு மீட்டப் நடந்திருக்கு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு வர்றப்ப தொத்து கிருமி இருக்கான்னு செக் பண்ணி வேக்சின் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு தான் உள்ள அலோவ் பண்ணுறீங்க, அதே மாதிரி உனக்கு சாதி இருக்கான்னு கேட்டு அலோவ் பண்ணுங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அந்த வீடியோ சோசியல் மீடியா முழுவதும் போயிருக்கு. இது இப்போ இல்லை, இது ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். 2 மாதத்துக்கு 2 மாதம் இருக்கும். 2 மாதத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் அங்கே ஆஸ்திரேலியன் அம்பாசிடர் பேசிட்ட ஒரு விஷயத்தை இவங்க வந்து அதை சோசியல் மீடியாவில் சும்மா போட்டிருக்கிறாங்க. அது கரெக்டாக இப்போ மேட்ச் ஆகுது. அது பார்த்தீங்களா அன்னைக்கு அவங்க சொன்னது. இதை வந்து நம்ம திருத்த முடியாது. இதை வந்து நீங்கள் வந்து எவ்வளோதான் நம்ம வந்து இன்னைக்கு டெக்னாலஜியில் வளர்ந்தாலும் சரி, முன்னேறி போனாலும் சரி, ஒன்றும் இந்த சாதி மத அடையாளத்தை பார்த்து பேசுறது, இது பண்ணுற விஷயங்கள் வந்து கடல் தாண்டி நீங்கள் போய் டாலர்லையும் பவுண்ட்ஸ்லையும் சம்பளம் வாங்கிக்கிட்டு நீங்கள் அதை பார்க்குறீங்க அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் வளர்ச்சி அடையாதவர்கள் தான். நீங்கள் ஒன்றும் 5 அறிவில் இருக்கிற ஆட்கள் தான் அப்படின்றதான் நம்ம சொல்லலாம் சார். நான் ஏன் தொடக்கத்துல கேட்கும்போது சினிமாக்குள்ள சாதி இருக்குது அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ இவரும் சினிமா நடிச்சிருக்காரு, சால்மன் பாப்பையா, அவங்க எல்லாருமே சினிமாவோட சேர்ந்து இருக்கவங்க தான், படங்கள்லாம் நடிச்சிருக்காங்கன்னும் போது சினிமாலையும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 2-3 இடத்துல இருக்குது அப்படின்றது பார்க்கப்படுது. அது வந்து டைரக்ஷன் டீம்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து சினிமாட்டோ டீம்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், நான் பேசின வரைக்கும் அது பார்க்கப்படுது. உங்களுக்கு அது தெரியுதா சார், சினிமாக்குள்ள இருக்குதா? இல்லை, சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் வந்து சினிமா கனவுகளோட தமிழ்நாட்டில் எங்கெங்கேயோ இருந்து வந்து வடபழனி கோடம்பாக்கத்தில் ஒரு 10க்கு 10 ரூமில் என்ன ஜாதி மதம் தெரியாமல் ஒரு நேரம் சாப்பிடாம அவன் சட்டை தூக்கி இவன் போட்டுக்கிட்டு, இவன் சட்டையை தூக்கி அவன் போட்டுக்கிட்டு, அவன் வேலைக்கு போனாலும் அவன் காசை வச்சு 4 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இப்படி இருந்த சினிமா இருந்துச்சு. இன்னைக்கு சினிமா வந்து உள்ளுக்குள்ள சினிமாக்குள்ளேயும் ஜாதி வந்துருச்சு அப்படிங்கிறது உண்மைதான். இன்னைக்கு சினிமாக்குள் ஜாதி பார்க்கப்படுகிறது. அது நல்ல கிரியேட்டிவிட்டியாக இருக்கக்கூடிய டாக்டர்ஸு ப்ரொடியூசர் சைட்லயே வந்து ஜாதி பார்க்கப்படுறாங்க. மூட பழக்கங்கள் இருக்கும் சினிமாவில் அந்த மாதிரி டைம்ல பார்க்கணும். ஒரு ப்ரொடியூசர்லாம் அவரு கதை கேட்கறதுக்கு முன்னாடி அந்த டைரக்டருடைய ஜாதகத்தை வாங்கிடுவார். வாங்கிட்டு அதை பார்த்துட்டு தான் அவர் வந்து கதையை கேட்பார். ஒரு நடிகர் இருக்கிறார், அந்த நடிகர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வந்து நல்லா நடிச்சிட்டு இருந்தாரு, கடைசியில் அந்த ஜாதகம் ஜோசியம் பார்த்தே அவரோட லைஃபே போச்சு. ஒரு ஆஃபீஸ்க்கு போறாரு, 4:50க்கு வர, நான் 5 மணிக்கு வரேன்னாருன்னா 5 மணிக்கு கரெக்டாக வந்து நல்ல நேரம் இது கடை நேரம் முடிய போகுது, 5:01க்கு தானே கார் வந்து வெளியே நின்றுட்டே இருப்பாரு. 5:01க்கு நல்ல நேரம் வந்த பிறகுதான் போவார். அப்படித்தான் உள்ள வருவார். அந்த மாதிரி நிறைய சினிமாவில் மூட நம்பிக்கைகள் இருக்கும். சாதிய மனப்பான்மை பதிகரிச்சிருக்கு. அந்த காலத்துல இருந்தே சினிமாவில் வந்து ஒரு சென்டிமெண்ட் பைத்தியம், ஒரு தேங்க ஒரு இதை வச்சு ஆரம்பிக்கிறது. ஒரு டைரக்டர்லாம் பெரிய டைரக்டர்னா ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோழியை வந்து அறுத்து பழி கொடுத்துட்டு ஆரம்பிப்பாரு. இப்படிலாம் இருந்துச்சு. காசை தூக்கி எரிஞ்சிட்டு தான் பண்ணுவாரு. அந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த மாதிரி நிறைய சினிமாவில் தேங்காய் உடைப்பாங்க சார், ஒரு பூஜை டெய்லி நடக்கும். அந்த மாதிரி நிறைய நடக்கும். அந்த மாதிரியான சினிமாவில் மூட நம்பிக்கைகள் இருக்கும். இப்ப என்னன்னா அது வந்து ஒரு சாதிய ரீதியான பாகுபாடுகள் பாக்குறது. இவர் அந்த டீம்பா, இவர் இந்த டீம்பா, இவன் அந்த படத்துல நடிக்கூட, இந்த படத்துல நம்ம தெரிஞ்ச ஒரு உதவி இயக்குனர் நம்ம தம்பி தான் ஒருத்தர் ஒரு கதை பண்ணி வச்சிருக்காரு. அந்த கதை என்னங்கிறது எனக்கும் தெரியும். அவர் அதை வந்து ஒரு ஷார்ட் பிலிமா பைலட்டா பண்ணிட்டாரு. பார்த்துட்டோம், நல்லா இருக்கு. ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டாரு. ஆனா அது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நடக்கக்கூடிய கதை. அந்த குறிப்பிட்ட சமூகம் இல்ல, குறிப்பிட்ட ஏரியா பகுதியில் நடக்கக்கூடிய கதை. அதுக்கு பல பேர்த்திட்ட போய் காசு சொல்றாப்புல இன்னைக்கு வரைக்கும். இல்ல இந்த கதையில நடிச்சா எனக்கு ஒரு முத்திரை வந்துடும், எனக்கு அங்க அந்த டைப் ஆளா என்னை நினைச்சிருவாங்க. பட் எனக்கு அந்த கதை நல்லா தெரியும், அந்த கதையில ஒண்ணுமே இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஆட்களுடைய வாழ்வியலை சொல்ற படம். அப்ப நீங்க அதை முத்திரை குத்துறாங்க. அந்த படத்துல நடிச்சா எனக்கு அந்த மாதிரி வந்துடும். இது வந்து ஒரு ஆரோக்கியமான சினிமாவை கொடுக்காது. கலைங்கிறது வந்து ஒரு வானம் மாதிரி கடல் மாதிரி எல்லை இல்லாம இருக்கணும். நமக்கு வந்து மொழி தெரியாம ஒரு பாட்டை கேட்கிறோம், மொழி தெரியாம ஒரு படத்தை ரசிக்கிறோம். ஒரு கொரியன் படம் பார்க்குறோம், என்ன ஜாதின்னு தெரியுமா, என்ன மதம் தெரியுமா, ஒரு பிரெஞ்சு படம் பார்க்குறோம், ஒரு சைனீஸ் படம் பார்க்குறோம், ஒரு ஈரானி படம் பார்க்குறோம். அதெல்லாம் வந்து அவங்க இவர் இந்த டைரக்டர் இந்த சாதி சேர்ந்தவர்ப்பா இந்த அப்படின்லாம் பார்க்கறது இல்லை. நல்ல படத்தை கேட்குறோம், நல்ல பாட்டை தான் உடனே ரசிக்கிறோம். அந்த பாட்டுடைய டைரக்டர், மியூசிக் டைரக்டர் யாரு, பாடினவர் என்ன ஜாதி அப்படிலாம் கேட்கறது இல்லை. ஒரு நல்ல கலையை நம்ம கண்ணை மூடிக்கிட்டு நமக்கு தோணுச்சுன்னா ரசிக்க போகிறோம். அதுக்குள்ளேயும் வந்து இந்த சாதி இப்போ வந்துருச்சு அப்படிங்கிறது உண்மையிலேயே வருத்தமான விஷயம். நல்ல படைப்புகள் வராது. ஓகே சார், ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும்.
நிறைய இதுக்கு நீங்க பேசும்போது இருந்துச்சு உள்ள எவ்வளவு பெரிய பாலிடிக்ஸா இருக்கணும் அது எல்லாமே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி.